பிள்ளைகள வாய் திறந்து கண்களை மூடி ரெண்டு கரங்களை உற்சாகம் அடித்து பெரியவர்கள் எல்லாரும் நம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும்படி வந்து இருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக கோடா கோடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உடைய சமூகத்திலும் நாங்கள் துதிக்கவும் உடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்தத்தக்கதான கிருபைகளை தந்து ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாடல் மூலமாக, பிள்ளையுடைய வசனங்கள் மூலமாக, சாட்சிகள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக, கர்த்தாவே சங்கீதங்கள் மூலமாக நாங்கள் ஆராதிக்க மையப்படுத்த தேவரி தந்த பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. வராவிட்டிருக்க ஆத்மாவோடு நேர் உணர்வை கொடுத்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தாராதி ஒவ்வொரு பகுதியும் தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படும். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே உட்காருவோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்தபடியால் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய இந்த மாதம் இந்த 3 நாள் ஜெபம், இந்த வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்களும் ஜெபம் நமக்கு இங்கே உண்டு. காலையில் கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பிக்கும். 10:30க்கும் 11க்கும் இல்லை, 10 மணி கரெக்டாக ஆரம்பிக்கும். 12 என்றால் சில நேரம் உடனே முடியலாம், கொஞ்சம் நேரம் பிந்தலாம். நீங்கள் இந்த 3 நாள் ஜெபத்துக்கும் எல்லா தேவ பிள்ளைகளும் கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் கடந்து வாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தேவ சமூகத்தை விதமான ஜெபங்கள் வைக்கிறது நமக்கு பெரிய நன்மைகளையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கடந்த நாள் முழு ஆண்டவர் நல்லவராக இருந்தார். எல்லா செவ்வாய்க்கிழமையும் 11 மணிக்கு சகோதரிகள் ஜெபம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். அதுபோல் வெள்ளிக்கிழமை உள்ள உபவாச ஜெபம், இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு எதுக்காக வைக்கப்படுகிறது? நம்முடைய ஆத்மீக மீட்புக்கும் சரீர பிரகாரமான தெய்வீக விடுதலை நமக்கு கிடைப்பதற்காகவும் இந்த ஜெபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். வெளிப்படுத்த விசேஷத்தை பற்றியுள்ள காரியங்களிலே நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அது சில வாரங்களாக தொடர்ந்து நமக்கு மிகவும் அது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இன்னைக்கு இன்னொரு செய்திக்கு நேராக நாம் கடந்து போக ஆயத்தப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நல்லவராய் பெரியவராய் இருந்து தேவனுடைய கிருபையோடு நம்மை வழிநடத்தின தேவன் இன்னும் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைய தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். போதும். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதோ அந்த 15வது வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. திரும்ப வாசிப்போம்.
தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். போதும். ஒரு வேலைக்காரனை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமான் தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு ஒரு விசேஷமான ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவருடைய பெயர் கேயாசி. நிறைய துணி கடைகள் வரையிலும் இப்ப அப்படியெல்லாம் பேர்ல வந்திருக்கு இல்லையா? அந்த நாட்கள்ல தேவ மனிதர் ஆகிய எலிசாவுக்கு உதவி செய்வதற்காக கேயாசி என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவரிடத்தில் ஒரு விசேஷமான குணம், அதிகாலமே எழும்பக்கூடியதோ ஒரு குணம். நானும் நீங்களும் எப்போ எழும்புகிறேன்னு நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதிகாலையில் அவன் எழுந்து அவர்கள் இருந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த பட்டணம் முழுவதும் சீரிய ராணுவம் யுத்தத்துக்காக படையெடுத்து இந்த பட்டணத்தை முழுவதும் நிரப்பி இருக்கிறது. இவர்கள் இருந்த அந்த கூடாரத்தை சுற்றி நிரப்பி இருக்கிறது. இங்கே எலிசாவும் வேலைக்காரராகிய கேயாசி மட்டும்தான் உண்டு. கேயாசுக்கு அதிகாலை கண்களை அப்படியே துடைத்து விட்டு இப்படி பார்க்கிறார். ஐயோ, இவ்வளவு பெரிய ஒரு திரள் கூட்டம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது, நாம் இதோடு நாம் தொலைந்தோம் என்று சொல்லி இந்த கேயாசு சத்தமிட ஆரம்பித்தார். அந்த அருமையான எஜமானிடத்தில் வந்தார். என்ன சொன்னார் சொல்லுங்க, படிங்க கீழே. ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். என்ன செய்வோம் என்றான். பாருங்க, நாம் என்ன செய்வோம்? நாம் இதோடு நாம் தொலைந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது. இந்த பெரிய ராணுவம், இந்த பெரிய யுத்த வீரர்கள், இந்த பெரிய திரளான இதோ குதிரைகள், ராணுவங்கள் வந்திருக்கிறது. பதறுகிறான், பயப்படுகிறான். காலையில் அதிகாலையில் எழுந்து வெளியே வந்து அவனுடைய கண்கள் அப்படியே அதை பார்க்கும் போது இருதயம் அப்படியே துவண்டு போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் காலையில் எழும்பின உடனே நம்முடைய இருதயத்திலே பல பாரங்கள் நம்மை அழுத்துகிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வியாதிகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான போராட்டங்கள், பல நிந்தனைகள், பல வேதனைகள், பல இன்னல்கள், அவைகளெல்லாம் பெரிய இராணுவமாக, பெரிய படையாக நம்மை சூழ்ந்து நின்று நம்மை பயப்படுத்த ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக குடும்பங்களில் அதிகாலை எழுந்த உடனே ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு பெரிய வேதனையாக வாழ்க்கையை நெருக்க ஆரம்பிக்கிறது. கேயாசுடைய கண்கள் அவருடைய மாம்சிய கண்களால் அதை பார்க்கும்போது பெரிய பயத்துக்குரிய திகில் நிறைந்ததான ஒரு காட்சி அவன் காண்கிறான். அங்கே நாம் படிக்கிறோம். அடுத்து கீழே வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இப்போ எலிசா இதை கேட்டுவிட்டு பயப்படல. சும்மா இருப்பா, அவர்களோடு நிறைய பேர் இருக்கிறாங்க, இருக்கட்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி கொடுத்தார். ஆனாலும் கேயாசுக்கு என்ன வரல? நம்பிக்கை, வாய்த்தனம் சொல்லுங்க, விசுவாசம் வரல. இந்த சம்பவம் யாருக்கெல்லாம் தெரியும்? கரங்களை வைத்துங்க பாப்போம். சிலர் எல்லாருக்கும் தெரியும்,
கேள்வின்னு கேட்பாரோ என்று சொல்லி யோசிக்கிறீங்க. சரி, பரவாயில்ல. பாருங்க, அப்போ இந்த இடத்துல கேயாசுடைய கண்கள் தற்போதைய நிலையில் உள்ள சூழ்நிலையை பார்த்து அவனுடைய இருதயம் கலங்குகிறது. அப்போது தேவ மனிதராகிய எலிசா இந்த கேயாசுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாராம். வாஸ்து பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் கண்களை திறந்தருளும் என்றான். அப்ப கேயாசுடைய ஆன்மீக கண் எப்படி இருந்தது? குருடா இருந்தது. அநேகம் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆன்மீக கண்கள் திறக்கப்படாதபடி இருப்பதனால அதிகாலையில் எழுந்து பதறி போய், பயந்து போய், நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்வேன், எனக்கு முன்பா இருக்கிற இந்த பிரச்சனை எப்படி நான் இதை தாண்டுவேன் என்றெல்லாம் நினைத்து குழம்பி போகிற நேரம் உண்டு. இந்த நாள் பகல் வெளியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம். நாம் குழப்பத்துக்காக, பயப்படத்தக்க விதமாக, நாம் திணறி போவதற்காக, திகைத்து போவத்தக்கதாக, இடறி போவத்தக்கதாக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோடு நம்மை தெரிந்திருக்கிறார். இப்போ 2 பேருடைய பார்வை. ஒன்று, கேயாசுடைய பார்வை சாதாரணமான அந்த இராணுவத்தை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. ஆனால் தேவ மனிதனான எலிசாவுடைய பார்வை என்ன? கீழே வாசிங்க தொடர்ந்து. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். இப்போ கேயாசுடைய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே எதை காண்கிறார்? எலிசாவை சுற்றி அக்னிமயமான குதிரைகளும் இராணுவங்களும் நிறைந்திருக்கிறது அவன் காண்கிறான். அப்ப எலிசாவுடைய கண்கள் எதை கவனிக்கிறது? பரலோகத்தை கவனிக்கிறது, தேவனை கவனிக்கிறது, தேவனுடைய அடுத்த காரியங்களை கவனிக்கிறது. ஆனா கேயாசுடைய கண்கள் பூமிக்குரிய தன்னுடைய சூழ்நிலையை கவனிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நம்முடைய சூழ்நிலையை சிந்தித்துக் கொண்டு கலங்கி கொண்டிருக்க அல்ல. அதிகாலை எழும்பக்கூடியது நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முதலாவது நம்முடைய கரத்தில் எடுக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். எலிசா எதை பார்க்கிறார்? அந்த மகிமையான அக்கினிமயமான குதிரைகளையும் இராணுவங்களையும் கண்டுவிட்டு சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் பகல் வேளையிலே தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்காக ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்போம் என்றால் நம்மை சுற்றிலும் எப்போது அக்கிரமமான குதிரைகளும் இராணுவங்களும் நம்மை சுற்றிலும் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் ஏதோ எதற்காக தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை தெரிந்து கொண்ட ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே நம்முடைய கண்கள் சர்வசக்தியுள்ள தேவனை காண வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 6:1. ஏசாயாவின் புஸ்தகம் 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். உயரமும் உன்னதமான சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறதை ஏசாயா காண்கிறார். 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, ஓ சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று ஆண்டவர் சந்தலித்தம்மன் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒரு ஏசாவை போல, ஒரு எலிசாவை போல
நம்முடைய கண்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை காண்கிற கண்களாக மாற வேண்டும். ஏதோ இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், ஜீவித்தோம், பெயருக்கு ஒரு ஆராதித்தோம், பெயருக்கு வாய் கொண்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தோம் அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களா இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்படும் போதுதான் நம்முடைய சரீர பிரகாரமான சில சூழ்நிலை மாற்றங்கள் வரும்போது அவைகளையே பற்றி சிந்தித்து வேதனைப்பட்டு கலங்கி பதறிக்கொண்டிருக்கிற இருதயம் வருவது இல்லை. அதிகாலை எழும்புகிறோம், ஆண்டவரோடு சற்று நேரம் இருந்து அவரோடு பேசி அன்றைக்குள்ள புதிய வார்த்தை, புதிய வாக்குத்தத்தம், புதிய கிருபை, புதிய பாடல், புதிய தரிசனம், அந்த அனுபவத்தோடு நம்ம வீட்டிலே நாம் வெளியே வந்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அவன் வெளியே வரும்போது கேயாசி கண்டது என்ன? சாதாரணமான இராணுவங்களையும் யுத்த வீரர்களையும் சத்துருக்களையும் கண்டு அவன் பதற ஆரம்பிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில அதிகாலை எழுமன உடம்புல ரொம்ப பலகீனமா இருக்கும், தாங்கவே முடியாது, என்ன செய்வேன், எப்படி என்னுடைய வேலை செய்வது, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று பதறி போக அல்ல, பலகீனத்தை கண்டோன்னே அதை முறியடித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் எப்படி இருக்கிறாரோ வாசித்து பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 41:14, ஏசாயா 41:14. எல்லாரும் எடுங்கம்மா சீக்கிரம். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் உன் மீட்பர் உரைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவர் நமக்கு துணையா இருக்கிறார். நம்ம மனுஷனுடைய உலக மனுஷனுடைய பார்வையில் அற்பமும் தூசியும் தான், ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் அழைக்கும் போது யாக்கோபை என்ன சொல்கிறார்? மறுபடியும் வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, பூச்சி, பூச்சி மேல ஒரு பூச்சி வந்து பட்டா அது தட்டி தள்ளுகிறோம், அடித்து கொல்லுகிறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ மரணக்கட்டும் வேதனையோ நெருக்கம் வந்து மனுஷரால் ஒரு பூச்சியை போல ஒரு தூசியை போல உதறப்பட்டவர்கள் தான். ஒரு மதிப்பில்லை. யார் நம்ம மதிக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட கந்தை, துடைத்து போடப்பட்ட அழுக்கு. ஆனால் நாம் தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எலிசா இதோ கேயாசுடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறார். ஜெபித்த போது அங்கே பரலோகத்தின் தேவன் தம்முடைய சர்வ இராணுவத்தோடும் அக்கிரமமான குதிரைகளோடும் அந்த மலை நிறைய, பட்டணம் நிறைய எலிசாவை சுற்றி அங்கே நிறைந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலகீனமோ அல்ல எந்த ஒரு பிரச்சனையோ வேதனையோ, யார் என்ன வேதனை இல்லாதோ, பல போராட்டத்தின் வாதை நம்மை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையோ, எந்த சத்துருக்கள் மத்தியில் வருகிற இன்னல்களோ எதுவா இருந்தாலும் எதை கண்டு நாம் பயப்படக்கூடாது. கேயாஸ் பயப்படுகிறார், பதறுகிறார். என்ன செய்வேன், என்ன செய்வேன்? கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த மகிமையான அக்கினிமையான குதிரைகளையும் ரதங்களையும் அவன் கண்டு அவன் விசுவாசிக்கிறான். ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம் எலிசாவுடைய இருதயத்தை போல தேவனை காண்கிறதா இருக்கு. அடுத்தபடியா நீங்க அங்க படிக்கும் போது வாசிங்கள் கீழே. என்னமா ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்து வச்சிருக்கீங்களா? படிங்க. என்ன படிக்கிறீங்க? யார்கிட்டையும் இல்லையா பைபிள்? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பணம் செலவு பண்ணி, இங்க ஒரு ஸ்கிரீன், அங்க வசனம், எல்லாரும் கையிலையும் வேத புஸ்தகம். இப்படி யாருக்கு கிடைக்கும் பாக்கியம்? எத்தனை எத்தனை சபைகள் இருக்கு, பெரிய பெரிய சபைகள்ல ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய ஆத்மகள் மத்தியிலையும் கூட இப்படி ஒரு ஸ்கிரீன் இல்லை. இது லட்சக்கணக்காக செலவு பண்ணி இதெல்லாம் அப்படி வச்சிருக்காங்கன்னா எதுக்கு?
நம்ம நல்லா பைபிள் வாசிக்கணும், பாடணும். அதுக்காக தான் எப்படி இது. நம்ம இங்க பாருங்க, இந்த பாட்டை பார்த்துட்டு கையடிச்சா பரிதாபமா இருக்குது. அப்படி இல்லை. நாம் ஆராய்க்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. தேவனை ஆராய்க்கிறதுல ஒரு உற்சாகம், சந்தோஷம், உத்தமம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். நான் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல உயரா இருக்கணும். எப்படி வர்றது? ஆண்டவர் தான் உயர்த்தணும். நம்ம இஷ்டத்துக்கு உயர முடியுமா? அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா போடுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப நடந்த சம்பவத்தை எல்லாம் கீழே படிக்க போறோம். சரி, கேயாசுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். இப்போ அடுத்தபடியா நடந்த சம்பவம் என்ன? வாசிங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி, இப்போ அங்கிருந்த ராணுவங்கள் எல்லாம் சேர்ந்து எலிசாவை கண்டுபிடித்து அதை பிடிக்கும்படியா வருகிறாங்க. பக்கத்துல நெருங்குறாங்க. இப்ப எலிசா என்ன செய்தா தெரியுமா? உடனே ஒரு ஜெபம் பண்ணினார். வாசிங்க தொடர்ந்து. இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். கர்த்தர் அப்படியே அவர்களை கண் மங்கி போக செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இந்த பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், என் பின்னாலே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி. பாத்தீங்களா? இப்ப யார பிடிக்க வந்தாங்க? ஐயா ஐயா சொல்லுங்க, யார பிடிக்க வந்தாங்க? எலிசாவை பிடிக்க வந்தாங்க. இப்ப இவங்களை இப்போ என்ன ஆகி போச்சு? கண் குருடாகி இவங்களை வழி நடத்துவது யாரு? சொல்லுங்க. எலிசா வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நேரம் தான். அதுல மைக்கன் என்ன விடுவாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எலிசா இப்ப வழி நடத்தி கொண்டு போகிறார். எலிசா வழி நடத்தி கொண்டு போய் எங்க கொண்டு விட்டார்? வாசிங்க. அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனார். சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். மூன்றாவது ஜெபம். முதல் ஜெபம் ஏது சொல்லுங்க? கேயாசுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சத்துருவுடைய கண்கள் மூடப்பட வேண்டும். மூன்றாவது, இந்த சத்துருவுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அடுத்த வாரம் கேட்பேன், எல்லாம் கரெக்டா சொல்லணும். சரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மூன்றாவது ஜெபத்தில் ஒரு விசேஷம் என்ன? இந்த மூன்றாவது ஜெபத்தோட சத்துருவுடைய கண்கள்லாம் திறந்து இப்படி பார்க்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? சமாரியாவின் நடுவில் பட்டணத்தில் இருக்கிறாங்க. இனி என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியல. கடைசியாக இப்போது ராஜா வருகிறார், இஸ்ரவேலின் ராஜா. அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். நான் அவர்களை கொன்று விடலாமா, வெட்டி விடலாமா என்று கேட்டார். அதற்கு அவன் நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தினாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுவீரோ. இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு, தங்கள் ராஜாவிடத்தில் போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அவர்களுக்கு எதிரே அப்பமும் தண்ணீரும் வையும் என்றான். தொடர்ந்து அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். இங்கே ஒரு பெரிய விசேஷமான காரியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவை பிடிக்கும்படி வந்த சத்துருக்களை இந்த ராஜா கேட்கிறார், இவர்களை வெட்டி விடட்டுமா என்று. ஆனா எலிசா என்ன சொன்னார்? அப்படி செய்யக்கூடாது, அவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? விருந்து கொடுக்கணும். நல்ல பழமும் பாயசமும் நல்ல திராட்சரசம் நிறைந்த விருந்து அவர்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து யார் வைக்கிறது விருந்து? ராஜா.
ராஜா வைக்கிற விருந்து ரொம்ப விசேஷம். இப்ப ராஜா இப்ப என்ன செய்கிறார்? இவர்களுக்கு விருந்து, யாருக்கு விருந்து கொடுக்கிறார்? சத்துருக்களுக்கு. யாருக்கு? யாருக்கு? நமக்கு சத்துருக்களுக்கு கண்டாலே நமக்கு எப்படி வருது? இன்னைக்கு காலையில் ஒரு பஸ்ல ஏறினேன், ஏதோ ஒரு பஸ்ல ஏறினேன், யார் உட்கார போறேன் கேட்கிறேன், இது அலைமண்டம் போவேன் ஐயா, போகாது, நீர் பார்த்துல ஏறணும். ஐயா எனக்கு கண்ணு சரியில்லை. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் இன்னொரு இடத்துல கொண்டு அங்கே ஸ்டாப்பில் இடையில விட சொன்னேன், நான் அதோட முடியாது, ஸ்டாப்பில் கொண்டு விடணும். ஸ்டாப்பில் கொண்டு விட்டாச்சு. விட போறான்னு மெதுவாக தான் இறங்கினேன். அதுக்குள்ள போர்டை பார்த்தா நேரம் தலை குத்தராக இருக்கு. வண்டி ஓட்டுவனும் தலை குத்துறம் ஓட்டுறான், டிக்கெட் கொடுக்காலும் தலை குத்துறான், அங்கே ஏறினாலும் தலை குத்துறான். மொத்தத்தில் பெருங்குழப்பம். போகிற கடைசியில் எல்லாம் சரியாக்கி எடுத்து நானும் இறங்கி மெதுவாக இருந்தோம் போனேன். எப்படி இன்னைக்கு எப்படியும் 10 கிலோ சாமம் எனக்கு அவன் போட்டிருப்பான். ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதம் தான், எனக்கு ஆசீர்வாதம். பாருங்க, நம்மளுக்கு எதிராக 10 கிலோ சாமம் போடுகானா, நம்ம வேதனைப்படுத்துகானா, நம்ம துன்பப்படுத்துகானா, உபத்திரப்படுத்து, உங்களுக்கு அது ஆசீர்வாதம். இப்ப இத்தனை பெரிய ராணுவம் வந்த இடத்துல எலிசாவை பிடிக்கலான்னு பார்த்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? சிறை பிடிக்க வந்தவர்கள் அவர்களை எலிசா சிறை பிடித்து விட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமோ நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. ஆனாதி தேவனும் அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தெளிவா அன்றைக்கு எலிசா செய்து காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சத்துருக்களை காணக்கூடிய கண்களாக, தோல்வியின் சூழ்நிலையை காண்கிற கண்களாக. இந்த பிள்ளை எடுத்து கேட்டேன் கடந்த நாள்ல, பரீட்சை எப்படி அம்மா எழுதின? ரொம்ப கஷ்டம். ஏம்மா அப்படி சொல்ற, ஏன் கவலைப்படுக, நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லு. அந்த பேப்பருக்கு அதிக மார்க் கிடைக்க போகுது. எப்படி அதிக கிடைக்குமா? கிடைக்காமல பிள்ளைங்க இருக்காளா? கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசித்தவளை நீ பாக்கியவதி. விசுவாசிக்கணும். அப்போ நம்முடைய கண்கள் எப்பொழுதும் விசுவாச கண்களா இருக்கணும். அவர்களோடு இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். காலையில் அவன் எழுந்து இந்த பெரிய இராணுவத்தை பதறி போகிறான். நம்முடைய ஜீவியத்தில் வந்திருக்கக்கூடிய கடனும் நெருக்கங்களும் வியாதிகளும் பலவிதமான இன்னல்களும் வேதனைகளும் நிறைந்த சூழ்நிலை நம்முடைய மாம்சிக கண்கள் பார்த்து திகைத்து திணறக்கூடாது. நம்முடைய ஆன்மீக கண்கள் நமக்குள்ள திறக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆன்மீக கண்கள் நமக்குள்ள திறக்கப்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அதிசயங்களை செய்வார். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த ஆன்மீக கண்கள் திறக்கப்படாதபடி இருக்கிறதுனால பெருமையான இந்த மாம்சிய கண்களால் அங்கலாய்த்து அலறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த பிரச்சனை எனக்கு மாறும்? இந்த நெருக்கம் எப்படி மாறும்? இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறும்? ஐயோ, இந்த போராட்டத்தை நான் எப்படி விடுவிக்கப்படுவேன்? இல்லை தேவ பிள்ளையே, உடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்படுவதற்கதாய் தேவ சம்பந்தி ஜெபிக்க ஆரம்பி. அதிகாலை எழும்பு, முதல்ல கர்த்தருடைய முகத்தை தரிசி. ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ இந்த மகாபெரிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. காலையில் எழும்பினுடனே எலிசா தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறார். ஏசாயா தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நம் தேவனுடைய முகத்தை தரிசிப்போம். நம் தேவ சமூகத்திலே ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எவ்வளவு கண்ணீர் விட்டு தேவத்தை போராடுகிறோம், ஜெபிக்கிறோம், அபிஷேகத்தை நிறைந்த தெய்வத்தோடு உறவாடுகிறோம். அந்த அளவுக்கு மீட்பு நமக்கு உண்டு. இங்க இருக்கக்கூடிய இந்த பேபி அம்மா கேட்டா சொல்லுவாங்க, ஐயா என்னை ஆண்ட மறுபடியும் பிறக்க வைத்து மறுபிறப்பா தந்து அதிசயமா என்ன உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த அம்மா அப்பப்ப படுற பாவடை பார்த்து ஆண்டரை என் போதும் ஆண்டு என் ஜீவனே எடுத்து விடும் என்று சொல்லக்கூடிய அளவுல அதுக்கு ஒரு பயங்கர போராட்ட வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாள் பகல் வேளை தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளையே, எத்தனை விதமான தாக்குதல்கள், எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும்
பதற வேண்டிய தேவை இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஒரு வார்த்தை கூட வாசிப்போமா? ஏசாயா 13 அதனுடைய 17வது வசனம் வாசிங்க. ஏசாயா 33:17. Praise the Lord. உன் கண்கள் ராஜாவை உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அல்லேலூயா. மகிமை பொருந்தினவராய் நம்முடைய ராஜாவை நாம் பார்க்க வேண்டும். எலிசாவுடைய கண்கள் அப்படி கண்டது. எலிசாவுடைய கண்கள் தூரத்தில் உள்ளவைகளை நோக்கினது. நம்முடைய வாழ்க்கை சமீபத்தில் உள்ள பூமியில் உள்ளவைகளை மட்டும் நோக்கி கொண்டிருக்க கூடாது. நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நோக்க வேண்டும். மகிமை உள்ள ராஜாவை நான் தரிசிக்க வேண்டும். அவருடைய வருகை சீக்கிரம், அவருடைய வருகை நான் சந்திக்க வேண்டும் என்னுள்ள ஒரு எதிர்பார்ப்போடு, என்னுள்ள ஒரு விழிப்போடு, தூர பார்வையோடு உன்னுடைய ஜீவியம் கடந்து போகும் என்றால் வாழ்க்கையில உனக்கு எதிராய் எத்தனை விதமான அலைகள் எழும்பினாலோ, எத்தனை பிரச்சனை வந்தாலோ அவைகள் ஒன்று நம்மை மேற்கொள்ள முடியாது. ஓ ரிக்காபாதா ரபா ஷபாபாபாபாபா. இந்த உலகத்தை நாம் ஜீவிக்கிறது நாள் வரையிலும் நம்முடைய ராஜாதி ராஜாவை மகிமை பொருந்தவரால் நம்முடைய கண்கள் காணட்டும். நான் ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். என்னை சுற்றி நிற்கக்கூடிய எந்த பெரிய ராணுவமோ, எந்த பெரிய பிரச்சனையோ, எந்த சோதனையோ, எந்த வேதனையோ அவைகள் ஒன்று என்னை ஜெயம் எடுக்க முடியாது. அவைகள் ஒன்று என்னை ஜெயம் எடுக்க முடியாது. நான் அவைகளை நான் ஜெயம் எடுப்பேன். எலிசாவை பிடிக்க அந்த பயங்கரமான ராணுவத்தை எலிசா சிறை பிடிக்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கை நமக்கு எதிராக எழும்பி இருக்கக்கூடிய போராட்டங்களை நாம் சிறை பிடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல. ஆபிரகாம் இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன். இதுவரை நம்மோடு கூட கேடகமாக இருந்த தேவன் இன்னும் அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த தேவன் மகா பெரிய தேவன். நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் நம்மை வழிநடத்த போதுமானவர். ஒரு பிரச்சனைகளை சோதனை கண்டு தேவப்பிள்ளை நீ தளர்ந்து போகாதே. அவைகளை நீ சிறை பிடிக்கக்கூடிய பிள்ளையாய் நீ மாறத்தக்கது கத்தறிந்த நாளில் உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கண்கள் பரலோகத்தை காணட்டும். உன் கண்கள் ராஜாதி ராஜாவை காணட்டும். உன் கண்கள் தேவாதி தேவனுடைய மகத்துவங்களை காணட்டும். எல்லாரும் அப்படி எழும்புவோமா? கொஞ்ச நேரம் நாம் தேவ சம்பந்தம் ஜெபித்து தெய்வீக விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை நான் கடந்து போகலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகபலபா. சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் கரங்களை அடித்து ஆண்டவர் நன்றி சொல்லி ஆண்டவருடைய சம்பந்தம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த நாளில் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம். Hallelujah, 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 hallelujah. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஒவ்வொருவர் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நெருக்கம் அதிகரிக்கும் போது, ராணுவம் போல பிரச்சனைகள் எழும்பும் போது, சத்துருக்களை போல எனக்கு எதிராக எழும்பி வரும் போது நான் பதறி போக அல்ல, பின்தங்கி போக அல்ல. ஆண்டவரே, அந்த சத்துருவோடு எழுத்து நான் போராடுகிற பிள்ளையாய், அந்த சத்துருக்களை நான் சிறை பிடிக்கிற ஆத்துமாவாய் என்னை மாற்றுங்க. என்னுடைய கண்கள் கேயாசின் கண்களை போல அல்ல, என்னுடைய கண்கள் எலிசாவின் கண்களை போல திறக்கப்பட்டதா இருக்கட்டும். ராஜாதி ராஜாவை பார்க்கிற ஏசாயா தீர்க்கதரிசியை போல என்னுடைய கண்கள் மாறட்டும். இந்த நாள் பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரிகபாதா ரபாஷ் தீகபலோ ஷைட்டோ ஜஸ்கதலோ தீகபல்டோர் தீகபத ரைட். உன்னை தாயின் கற்பத்திலிருந்து பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லி அமர்க்கென்று வேர்திருத்த தேவன் உன்னை சும்மா விட அல்ல, உன்னை சுற்றிலுமாய் ஒரு அக்கினிமான ராணுவத்தை கத்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பாதுகாவலை கத்தர் வைத்திருக்கிறார். ஒரு சத்ருவினை மேற்கொள்ள முடியாது.
ஹalleluya 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 ஹalleluya. அந்த சத்துருக்களை நீ சிறைபிடிக்கும் நாட்கள் வந்து விட்டது. ஆமென். அந்த சத்துருக்களை நீ சிறைபிடிக்கும் நேரம் வந்து விட்டது. உன்னை அழிக்கும்படி, உன்னை சிறைபிடிக்கும்படி, உன்னை துளைத்து கட்டும்படி உனக்கு எதிராக எத்தனை சத்துரு எழும்பினாலும் நீ பதற வேண்டிய தேவை இல்லை. ஓ ரபாலபா ஷபபபப அருமையான வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கண் திறக்கப்பட்ட அருமையான நல்ல ஒரு எலிசாவை போல, ஏசாயா தீர்க்கதரிசியை போல இல்லை மாற்றுங்க. நான் உண்மை நான் பார்க்க வேண்டும். உலக பிரகாரமான சூழ்நிலையை நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். வேதனை இழந்து திகைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நிலையை என்னை விட்டு மாற்றி போடுங்க. எல்லாரும் கேட்போம், எல்லாரும் கேட்போம். ஓரி கபரபா ஷைபி கபலா. ஓ, உலக மனுஷனை போல அல்ல. உலகத்தில் இருந்தும், தேசத்தில் இருந்தும், ஜாதியில் இருந்தும் வேறு பிரித்த தேவன் என் பிள்ளைகளாகிய நீங்களே என்னுடைய சுதந்திரம் சொன்னாரே, நீங்களே என்னுடைய பங்கு என்று சொன்னாரே. அப்படியானால் அவர் நம்முடைய தகப்பன். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலையில் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், சத்துருக்களை முறியடிக்கிற தேவன், சத்துருக்கள் மத்தியில உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஓ மகிமை. உங்கள் ஆன்மீக கண்கள் திறக்கப்படாத இருக்கிறனால மௌனமா இருக்கிறீங்களே, எல்லாரும் வாய் திறங்க. ஆண்டவரே, உங்களை ஒப்பு கொடுங்க. ஓ ரிகா ரபாலபா ஷபபபபப தீகபபபபப. ஆன்மீக கண்கள் திறக்கப்படாத குருடர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆன்மீக கண்கள் திறக்கப்படட்டும். ஓ ரக்கா ரவா லஜா லதா. ஓ மகாபெரிய இந்த ராஜாவை நம்முடைய கண்கள் காணட்டும். ஓ ரிகா பாபா 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 தீகபலபத ரபஷபபபப. இயேசுவே 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 இயேசுவே. ஓ ரிகபா. ஓ தேவ மகிமை. யாரு கண் விழிக்க வேண்டாம். கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த தெய்வத்தை தொடர்ந்து ஆராதிப்போம். ஓ ரபாரபி ஷபபபபபபபபப.